மகாநதி இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 4ல பார்த்தீங்க அப்படின்னா யமுனா வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. யமுனா சமைக்கிறத பார்த்துட்டு இவ என்ன சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. யமுனாவோட அத்தை வந்து யமுனா கிட்ட வந்துட்டு உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னா, நிவீன் வந்துருவா, நான் சமைக்கணும், இந்த இடத்த விட்டு நவுறு அப்படின்னு சொல்றாங்க. உடனே யமுனா சொல்றாங்க, நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சமைச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு நிவீனுக்குன்னு எல்லாத்துக்குமே நான் சமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உடனே யமுனாவோட அத்தை வந்து உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னா, எங்களுக்குலாம் உன்னை யார் சமைக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யமுனாவோட யமுனாவை சமைக்க விடாம ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க. உடனே யமுனா வந்து கோவப்பட்டு இப்போ நீங்க சும்மா போறீங்களா இல்லை நான் போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஏன்னா மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஒன்றும் மிரட்டல, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை எடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சாம்பார் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே யமுனாவோட அத்தை வந்து யமுனாவை முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனாவோட அம்மா வந்து யமுனா கிட்ட எல்லாரும் நல்லா இருக்காங்களா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு என்ன நீ சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு யமுனா சொல்கிறாங்க, ஆமாம் என் அத்தை வந்து இனிமேல் என்னையே சமைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே யமுனாவோட அத்தை வந்து யமுனாவை ரொம்பவே கோவமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனா வந்து அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி அடிக்கடி நான் டவுட் கேட்போமா, எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் பாட்டி வந்து சொல்கிறாங்க, பரவாயில்லையே யமுனா அத்தை இவ்வளோ சீக்கிரம் மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யமுனாவோட அம்மா அவங்க எங்கே மாறி சொன்னாங்களா இல்லை வேலை வாங்கணும்னு சொன்னாங்களான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அம்மா வந்து சொல்கிறாங்க. உடனே கங்கா நினைக்கிறாங்க, ஆமாம் அந்த அம்மா அவ்வளோ சீக்கிரம் மாற ஆள் கிடையாதுமா, நீ கரெக்டாக தான்மா சொன்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா இவன் என்னமோ கலெக்டர் ஆக போகிறேன், வேலைக்கு ஆள் வச்சுக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னால், ஆனால் இவன் என்னன்னா சாம்பார் கரண்டியை பிடிச்சிட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை நினச்சி காவேரியோட அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இவளாச்சும் பெரிய ஆளாக வருவான்னு நினச்சா இவளும் இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 4ல நடந்த விஷயம். இதுக்கு முன்னாடி ப்ரோமோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.